ஐயா, இந்த போராட்டம் தற்பொழுது 16வது நாளா இப்ப நீடிச்சிருக்கக்கூடிய நிலையில இவர்களுடைய கோரிக்கைகள் கேட்க மட்டும்தான் பட்டிருக்குது. இன்னும் ஒரு உறுதியான தகவல்கள் எதுவும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்? இது உடனடியாக செய்யக்கூடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தானா? தமிழக விவசாயிகள் 16வது நாளாக தலைநகர் புதுதில்லியில் தமது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் எதுவும் நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கைகள் அல்ல. மிக மிக சாதாரணமான கோரிக்கைகள். ஒரு 7000 கோடி ரூபாய் தேசிய வங்கிகளில் கடன் பெற்றிருக்கிற தொகை, இதனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோருகிறார்கள். 7000 கோடி என்பது மத்திய அரசுக்கு மிக சாதாரணமான சொற்பமான ஒரு தொகை. இதை தள்ளுபடி செய்வதற்கு கூட மத்திய அரசு முன்வரவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இரண்டாவதாக, தமிழக அரசு வறட்சி நிவாரணமாக 39,500 கோடி ரூபாய் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தது. அதில் வெறும் 2% மட்டுமே இன்றைக்கு இந்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. 1748 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதுவும் கூட இழப்பீடாக அல்ல, ஏற்பட்டிருக்கிற விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கான இழப்பீடு அல்ல. இது அடுத்த போகத்திற்கான இடுபொருள் மானியம், இன்புட் சப்சிடி என்று அதற்கு பெயர் சொல்கிறார்கள். அடுத்து குடிநீர், அதற்கு ஒரு 52 கோடி ரூபாய். ஆக மொத்தத்தில் அவர்கள் வழங்கியிருக்கிற அந்த 1748 கோடி ரூபாய் என்பது விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கிற நட்டம், அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஈடு செய்வதற்கல்ல. ஆகவே இந்திய அரசு வறட்சி நிவாரணத்தை 39,500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவும் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு கோரிக்கை அல்ல. மூன்றாவதாக, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும். ஆறுகளின் குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க வேண்டும். நதிநீர் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை புதிதாக நாம் வைக்கவில்லை, நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கை அல்ல. இது உச்சநீதிமன்றமே அனுமதித்திருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் இது சரியானது, இதை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஆணையிட்டிருக்கிறது. ஆக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் கூட மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே திரு ஐயாக்கன் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகள் யாவும் சாத்தியமான கோரிக்கைகள் தான், நடைமுறைப்படுத்தக்கூடிய கோரிக்கைகள் தான். இவற்றை மத்திய அரசு புறந்தள்ளுவது, அலட்சியப்படுத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அதே வேளையில் நாங்கள் ஐயாக்கன் தலைமையிலான வரக்கூடிய இந்த போராட்ட குழுவினரை கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக மிக தீவிரமாக தலைநகர் டெல்லியில் இவர்கள் போராடி வருகின்றார்கள். ஆனால் இந்த முறை மட்டும் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு இத்தனை நாட்கள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்களுக்கு பிறகுதான் அரசியல் கட்சிகளின் ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதனை அரசியல் கட்சிகளும் அரசியல் ரீதியாக பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் தற்பொழுதுதான் விவசாயிகளின் இந்த தேவைகள் குறித்து கருத்துக்களை கூறி வருகிறது. இதனை இப்படி இந்த மாதிரியான விஷயமா பார்த்துக்கலாம் ஐயா? அரசியல் கட்சிகள் வேடிக்கை பார்க்கவில்லை. ஒவ்வொரு கட்சியும் தம்முடைய வலிமைக்கு ஏற்ப தம்முடைய விவசாய அணிகளின் சார்பில் தமிழகத்தில் போராடி வருகின்றனர். கட்சி சார்பில்லாத விவசாய சங்கங்கள், திரு ஐயாக்கன் அவர்களின் தலைமையில் இயங்குகிற இந்த சங்கம் எந்த கட்சியும் சாராத ஒரு பொதுநல சங்கம். ஆக இவர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிற சூழலில், இது தொடர்ந்து நடைபெற்று வருகிற சூழலில் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை நல்கி இருக்கின்றன. இதில் வேற எந்த அரசியல் சாயமும் பூச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறியதை போலதான் இந்த போராட்டத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக செய்யக்கூடிய ஒன்றுதான் விவசாய கடன் தள்ளுபடி என்பது ஒரு கையெழுத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் என்று கூறியிருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகளின் இந்த வரவு என்பது பல்வேறு கேள்விகளை உண்டாக்கியிருந்தாலும் அதற்கு எந்த விதமான அரசியல் சாயமும் பூச முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். இனி மத்திய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்தே தெரிந்து கொள்ளலாம். வசந்த்.